ஸோ வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் வண்டியில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. மிஸ்டேக்ஸில் கொஞ்சம் ரிப்பேர்ஸ்லாம் இருந்தது. ஸோ ரைட் போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அதெல்லாமே பண்ணலாம். சரி, ஒரு நார்மலான 100cc வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸோ அதை பற்றியும் இப்போ பேசிடலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரேர் கேஸ். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செயின் ஸ்ப்ராக்கெட்டோட பேரிங் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து செயின் சவுண்ட் வந்தது. ஒரு 2-3 வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்ன செயின் உடஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ளக் ஃபால்ட் வச்சுருக்கோம். அதாவது இது வந்து நான் ரைடு போகிறதுக்காக சர்வீஸ் பண்ணல, பட் என்னோடய டே டு டே லைஃப்லேயே வந்து இந்த ஃபால்ட் இருந்தது. ஸோ அதையும் வந்து ப்ளாக் அப்படி அப்பப்போ எடுத்து சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நம்ம ரைட் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பேரிங் செக் பண்ணியாச்சு. ஸோ பேரிங்கும் அதை மாற்றியாச்சு. அந்த வீடியோ இந்த கிளிப் வந்து இதுக்கு அடுத்தது பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கும் மாற்றியாச்சு. ஸோ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஃபுல்லாக போச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது போயிருக்கும். அதாவது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டோட பேக் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதோட பேரிங் போயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து செயின்ஸ் வந்து உராஞ்சிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் கடையில் விட்டு ஸோ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தனியாக ஒரு நாள் மாற்றிட்டேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோ. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்கு போயிடுச்சு. ஃப்ளக்கை மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் என் டூல்ஸ் பாக்ஸில் என்னென்னமோ கிடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் கிட்ட எடுத்துருவோம். ஃப்ளக் ஆல்ரெடி போயிடுச்சு, நான் கழட்டி செக் பண்ணிட்டேன். புது ஃப்ளக்கும் வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ எங்கே இதோ இருக்குது பாருங்கள். ஸோ புது ஃப்ளக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பேனர் போட்டு இப்படியும் கழட்டலாம். இன்னொன்று வந்து ரிங் இருக்கும். ஸோ ரிங் வந்து நான் ரிங்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்பேனர் பேர் வந்து ரிங்ஸு. ஸோ இது வந்து இதுக்கு செட் ஆனது, ஓகேங்களா. ஸோ இதை வச்சும் கழட்டலாம், எப்படி வேணால் கழட்டலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ அது வந்து நல்லா டைட்டாக இருக்கும்போது அது போட்டுக்கலாம். மற்ற டைமில் ஈஸி ஆகிட்ட பேர் மீன்ஸ் லூஸ் ஆகிட்ட பேர் இப்படி போட்டு இப்படி கழட்டிடலாம். கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட்டினா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃப்ளக்கு பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகலை. எந்த லட்சணத்தில் இருக்குன்னா, ஏன்னா அவ்வளோ கார்பன் வந்து இதில் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணி போடலாம், பட் மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதனால் நம்ம வந்து புது ஃப்ளக் போட்டுப்போம். ஏன்னா சம்திங் நம்ம ஏதாவது எமர்ஜென்சியில் போய்டும்போது அப்போ நின்றுடுச்சுன்னா உட்காந்து கழட்டி க்ளீன் பண்ணலாம் போட்டுட்ருக்க முடியாது. அதனால் புதுசு போட்டோன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ். இது தெரியுதா, இந்த ஹோலில் கரெக்டாக போடணும். இதை வந்து மாற்றி போட்டிங்கன்னா த்ரெட்டு போயிடும். அப்புறம் பெரிய வேலை, ஒரு 1500 ருபீஸ் ஆகிடும் அதுக்கு பிரித்து மாட்டுறதுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் இல்லைனா ஒரு 2-3 வாட்டி கடையில் போடும் போது பார்த்துட்டு அப்புறம் கரெக்டாக போடுங்க, ஓகேங்களா. அதேமாதிரி நல்லா டைட்டும் வைக்கக்கூடாது, அதுதான் விஷயம். இது எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 to என் வண்டிக்கு வந்து ஒரு 7,000 ஓடும். ஒரு சில வண்டிக்கு 5,000 ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் மாற்றுவாங்க. 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கு இப்போ தெரில. இப்போ நார்மல் இப்போது 2 ஸ்ட்ரோக் வண்டிலாம் அவ்வளோ வரதில்ல. ஸோ நார்மல் வண்டிக்கெலாம் ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் மாற்றுவாங்க. ஸோ ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. இவங்க லைட்டாக லூஸ் ஆகிடுச்சா. ஸோ இவ்வளோ தான் டைட். இதுக்கு மேலே டைட் வச்சிங்கன்னா மர போயிடும், கழட்டும் போது உடச்சிக்கும். ஏன்னா இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஸ்டீலு. ஸோ இது நல்லா ஓடி இது ஹீட் ஆகி இது வீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம கழட்டும் போது என்ன ஆகிடும், இது தனியாக அதிலே மாட்டிக்கும், இது மட்டும் உடஞ்சி கீழே வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் வந்துடும். இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போர் செட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு இதை ட்ரில் போட்டு எடுத்துகிட்டு அதுலேயும் ட்ரில் போட்டுருவாங்க. ட்ரில்லை போட்டு எடுத்துருவாங்க. ஸோ ஹோல் பெருசாகிடுமா, திருப்பி வந்து பட்டறைக்கு எடுத்துகிட்டு போய் அதை த்ரெட் வைப்பாங்க. த்ரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆகிடும். அதனால் கரெக்டாக போகணும். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் நம்புகிறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்துடலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இப்போ இங்கே வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் அந்த ஆயில் லீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ரெடி பண்ணுறதா இப்போ மெக்கானிக் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் விட போகிறோம் பைக்கா. சரி வ்ளாகே பண்ணலை, அதனால தான் வந்து வந்துட்டேன். இது வந்து கிளச், இது கிக்கர். ஸோ இது ஏன் ஆகுதுன்னா, ஜமுனாமுத்தூர் போகும்போது ஓவர் ஹீட் இன்ஜின் ஆனதுனால இங்கே இருக்க அப்பர் பீடிங் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். ஸோ மெல்ட் ஆகிருக்கிறதுனால தான் ஆயில் லீக் ஆகுது. ஸோ அந்த ட்ரிப்புக்கு அடுத்தது தான் இந்த ஃபால்ட் வந்தது. ஸோ இப்போ நம்ம போகிறது பெரிய ட்ரிப்புன்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஓடோமீட்டர் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். காட்டுறேன். ஸோ ஓடலை 452லேயே நினைச்சு ஒரு 5 டேஸாக வந்து ஓடோமீட்டர் வரல. மற்றபடி வேறு ஏதோ பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஸ்டேரிங் லைட்டாக ஆடுது பாருங்கள், தெரியுதா தெரில. லைட்டாக ஸ்டேரிங் மட்டும் ஆடுது, தனியாக ஆடுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டைட் பண்ணிட்டா நம்ம வண்டி பர்ஃபெக்ட். நம்ம வண்டி வந்து ஆல்ரெடி சர்வீஸ் நல்லா இருக்கிறதுனால நான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா பிரேக் ஷூஸ் எல்லாமே கண்டிஷனாக இருக்குது. அன்றைக்கி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன்ஸ் அது வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து 2 வீக்ஸில் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அந்த பேக் வீல் பேரிங் அதெல்லாம் போயிருந்தது. அப்போ பார்க்கும்போதே பிரேக் ஷூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லா பேரிங்குமே கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு பேரிங் மட்டும் தான் உடஞ்சிருந்தது. அந்த பேரிங்கும் அந்த ராடும் மட்டும் மாற்றிட்டு
மற்றெல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 422 இருக்குது, 20,422 கிலோமீட்டர். ஸோ இன்னொரு 100 to 200 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஓடி இருக்கும். இப்போ போய் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் பண்ணிவிட்டு, சர்வீஸ் கிடையாது, இந்த டீஃபால்ட்ஸாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் வந்து பைக் சர்வீஸ் எடுத்து முடித்தேன். சர்வீஸில் ஜென்ரலாக தான். ஸோ வாட்டர் வாஷ் நான் பண்ணாமல் ஃபோம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் நான் ரெகுலராக விடுற கடைன்றதுனால அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பண்ணிட்டாங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணும் போது வண்டியை கீழே போட்டுட்ருக்காங்க. தெரியுதுங்களா? வாட்டர் வாஷ் அப்போ தான் போட்டிருப்பாங்க, வேறு எப்போ வழி இல்லை. வாட்டர் வாஷ் அப்போ போட்டு வச்சுட்டுக்கிறாங்க, வச்சுட்டு கம் போட்டு வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணல. அப்புறம் ஸ்டேரிங்கோட இங்கே பாருங்கள், ஹேண்டில் பேர் ரப்பர் வந்து இங்கே வரும் கரெக்டாக, இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் பேர் ரப்பர். ஸோ அது வந்து வீக்காக இருந்தது. அதனால தான் வந்து நான் வண்டியை சர்வீஸ் மீன்ஸ் அதுவும் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். அதை மட்டும் மாற்றாமல் வச்சுருந்தேன். அது மறுபடியும் மாற்ற சொல்லும் போது தான் நான் நோட் பண்ணேன், இதை உடச்சிருக்காங்க கீழே போட்டுன்ட்டு. சரி அப்புறம் ரொம்ப தெரிஞ்ச கடைன்றதுனால எதுவுமே பெருசாக சண்டைலாம் எதுவுமே போட முடியாது. ஏன்னா இது சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் பைக் ஹேண்ட்லிங் பண்ணுற விதம் மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாயிடும் ஒரு சில டைமில். அதுதான் இந்த பசங்க வேலை செய்கிறானுங்களே, சின்ன பசங்க கடையில் வேலை செய்வானுங்க புதுசாக அந்த பசங்க. ஸோ அவனுங்க தான் கீழே போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அவர் பண்ண மாட்டார் அவ்வளோ. அவர் ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, கான்ஷியஸாக கரெக்டாக செய்வார். மற்றபடி இப்போதைக்கு வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஸோ வண்டி செம்ம பக்காவாக இருக்குது. இப்போ தான் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் கரெக்டாக ஹைவேல. ஸோ போட்டி பார்த்துட்டேன். அந்த இடத்துல லைட்டாக சீட் மட்டும் கிழிஞ்சிருக்கா, மட்டும் சீட் கவர் மாற்றணும், அப்படிலாம் வேறு ஏதாவது பேட்ச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து நான் ரைடில் இருக்கலாம், அப்படி இல்லைனா ரைடு போஸ்ட்பாண்டும் ஆயிருக்கலாம், எப்படின்னு தெரியல. பட் ரைடில் இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணிங்க, 100cc MOTOVLOGGER. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் நான் கீழே போட்டு வரேன். அதே மாதிரி 100cc வாரியர்ஸ்னு இருக்கும். 100cc வாரியர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100cc டூரிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி குரூப் டூரிங் பண்ண முடியுமா ப்ரோ, சோலோவாக தான் நீங்கள் ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ குரூப்பாக நம்மளாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் வழி இருக்குது. அதுக்காக தான் 100cc வாரியர்ஸ்னு டெலகிராமில் அந்த குரூப் வச்சுருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜாயின் ஆகுங்க. நம்ம எல்லாமே பேசி ஒரு மாசான கேங்கில் ஒரு எப்படி சொல்கிறது ரைட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ நான் ரைட் போனேன்னா அதுவும் ஒரு குரூப் ரைடாக தான் இருக்கும் மேபி. ஸோ கரெக்டாக என்னால் சொல்ல முடியல, நான் கன்ஃபார்ம். மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் டவுட்டில் இருக்காங்க. எல்லாமே ரைட்டில் பார்ப்பீங்க, ஓகேங்களா? ஸோ டாடா பாய் காய்ஸ். எல்லாமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ பிடிக்கலனா என்னோடய vlogs எல்லாமே இருக்கும், ட்ராவல் vlogs எல்லாமே பாருங்கள். இது வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ட்ராவல் vlog போனீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் ஃபன்னாக இருக்கும்ன்ட்டு நான் ஷூரன்ஸ் கொடுக்குறேன், ஓகேங்களா? வேறு எதாவது என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ஃபன்னாக பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த vlogs எல்லாமே போய் பாருங்கள். பை 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 கைஸ்.